அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் புதுவையில் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் புதுவையை பொறுத்தவரை ஒரு ஏடிஎம் ஆக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க கேளுங்கம்மா. 2004 இருந்து 14 வரை மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி புதுவைக்கு கொடுத்தது வெறும் 9,000 கோடி ரூபாய். 10 ஆண்டுகள்ல 9,000 கோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 இருந்து 2025 வரை புதுவைக்கு கொடுத்தது 26,000 கோடி ரூபாய். அப்ப காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமாக பணம் கொடுத்தார்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமாக பணம் கொடுத்தாங்களான்னு யோசிச்சு பாருங்க. 9,000 கோடி எங்கே இருக்கிறது, 26,000 கோடி எங்கே இருக்கிறது. சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றும் வந்தார். உங்களை பார்ப்பதற்காக வந்தார், உங்களுடைய அன்பை பெறுவதற்காக வந்தார், உங்களுடைய வாக்குகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்தார். இதற்கு முன்பு புதுவைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பொழுது ஒரே நாளில் புதுவைக்கு 2,700 கோடி ரூபாய் 2,700 கோடி ரூபாய் திட்டங்களை கொடுத்துவிட்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சென்றிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நமக்கு 2 அரசும் வேண்டும். மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவையில மக்களுக்கு உழைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சியில் இருக்கும். வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய நேர்மையான ஆட்சி நம்முடைய புதுவைக்கு வேண்டும். அதையெல்லாம் கேட்பதற்காகத்தான் வீதி வீதியாக மக்களுடைய அன்பை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் புதுவையை பொறுத்தவரை அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல வைக்கிறாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு இன்னும் மாநில அரசுடைய பணத்தை சேர்த்து போட்டு கொடுக்கிறாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய பிரதமருடைய வீடு வசதி திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா இங்க 6,25,000 ரூபாய். எஸ்சி எஸ்டி மக்கள் ஓபிசி சொந்தங்களுக்கு இங்கே 7 லட்சம் ரூபாய். புதுவை அரசும் கையிலிருந்து மத்திய அரசோடு இணைந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அற்புதமான திட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதனால்தான் நாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகின்றோம். ஒரு ரயில் வண்டிக்கு முன்னாடி ஒரு இன்ஜின், பின்னாடி ஒரு இன்ஜின், 2 இன்ஜினும் ஒரே மாதிரி ஒரே வேகத்தில் ஒரே பாதையை நோக்கி செல்லும் பொழுது அந்த ரயில் வேகமாக செல்லும். மத்திய அரசு ஒரு இன்ஜினை போன்றது, மாநில அரசு ஒரு இன்ஜினை போன்றது. இருவரும் சேர்ந்திருந்தால் புதுவை முன்னேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முன்னேற்ற பாதையில் புதுவை இருக்கு. அருமை சொந்தங்களே, வரும்பொழுது நம்முடைய காங்கிரஸ் நண்பர்களை பார்த்தோம். தொண்டர்கள் மீது நமக்கு எந்த கோபம் இல்லைங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இங்க 30 தொகுதி இருக்கு. 16 தொகுதியில நம்முடைய கூட்டணியில என்ஆர் ஐயாவுடைய கட்சி நிக்கிறாங்க. 16 தொகுதியில 14 தொகுதியில கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிக்கிறோம். அதுல 10 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிக்கிறது. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 30 தொகுதியும் எல்லோரும் அண்ணன் தம்பியாக நிற்கின்றோம். ஆனா காங்கிரஸ் 16 தொகுதி நிக்கணும். ஆனா காங்கிரஸ் 22 தொகுதி நிக்கிறாங்க. 6 தொகுதி சேர்த்து நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. விடுதலை சிறுத்தை நண்பர்கள் அவங்க இன்னும் 3 தொகுதியில எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க 3 தொகுதியில் எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? ராஜ்பவன் தொகுதியில பிரச்சாரத்தின் பொழுது பார்த்தேன். நம்முடைய வேட்பாளர் கேட்டான்னா எதிரில் யாருங்கன்னா இருக்காரு. நம்முடைய வேட்பாளர் சொன்னாங்க, எனக்கே குழப்பமா இருக்குதுங்க, சூரியனும் நிக்குது காங்கிரஸ் நிக்குது. நான் கேட்டான்னா சிம்பிள்ல நிக்கிறாங்களா இல்ல சுயேட்சை நிக்கிறாங்களா? இல்ல, சூரியனும் சிம்பிள்ல நிக்குது, காங்கிரஸ் சிம்பிள்ல நிக்குது. இந்த அநியாயத்தை எங்கேயுமே இல்லைங்க. புதுச்சேரியில மட்டும்தான் 6 இடத்துல காங்கிரஸ் கட்சி அதிகப்படியாக, 3 இடத்துல விடுதலை சிறுத்தைகள் அதிகப்படியாக, 3 இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி அதிகப்படியாக. உங்களுக்கு சேவை செய்வதற்காக நிக்கிறாங்களா? இல்லை, புதுவையிலே ஏடிஎமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பேராசை தடத்துல போட்டி போடுறாங்க. ஆனா நான் 30 தொகுதியில போட்டி போடுவதும் கூட உங்களுடைய அன்பை பெற்று உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்க இருக்கிறோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு எல்லாரும் வந்து புதுவையை சுத்தி சுத்தி வர்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்திருக்கிறார். வரும்போதுதான் பார்த்தேன், அவரு பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு காலையில் அருமை என்ன விஜய் அவங்க வந்தாங்க. நல்லவங்க வல்லவங்க எல்லாம் விடுங்கம்மா. இன்னைக்கு புதுவைக்கு என்ன வேண்டும்? இன்னைக்கு புதுவைக்கு என்ன வேண்டுமா? மேல மோடி ஐயா, கீழே தேசிய ஜனநாயக கூட்டணி. 2 மட்டும் தாங்கம்மா நம்ம மனசுல இருக்கணும். வேற யாரும் கூட எதுவும் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு பெண் குழந்தை புதுச்சேரியில பிறந்தாங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா நேரடியா அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் நேரடியா 50,000 ரூபாய் இத்தனை நாளா போட்டிருந்தாங்க. அத முந்தானேற்று பிரச்சாரத்துல ரங்கசாமி ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம ஆட்சிக்கு 2வது முறை திரும்ப வந்த உடனே அது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்துவோம் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு சகோதரிகளுக்கு நாம் உதவித்தொகை எல்லாம் கொடுக்கலீங்க, உரிமை தொகை கொடுக்கிறோம். ஏன் உரிமை தொகை? கடுமையாக வேலையை செய்யக்கூடிய சகோதரிகளோடு தாய்மார்களோடு அரசு இருக்க வேண்டும் என்பதற்காக சிவப்பு ரேஷன் அட்டை இருக்குதுன்னா 2,500 ரூபாய் உரிமை தொகையாக நம்முடைய சகோதரிகள்
மஞ்சள் ரேஷன் அட்டை இருக்குன்னா 1000 ரூபாய் உரிமை தொகையாக நம்முடைய சகோதரிகளுக்கு. இந்தியாவில எங்கேயுமே இல்லைங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா மகாராஷ்டிரால 2100 ரூபாய். இன்னைக்கு மகாராஷ்டிராவையும் தாண்டி அதிகப்படியான உரிமை தொகை புதுச்சேரியில் நம்முடைய தாய்மார்களுக்கு 2500 ரூபாய். எங்கேயுமே 2500 கிடையாது, நீங்க தாங்க 2500. ஏன் உரிமை தொகை கடுமையாக வேலை செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு அரசு கூட இருக்கிறோம் நம்ம காட்டுறோம். மஞ்சள் அட்டையாக இருந்தால் 1000 ரூபாய். இதெல்லாம் மத்த கட்சிங்க பேசுறாங்க, எங்க இருந்து அவங்க பணத்தை கொண்டு வர்றாங்க? மத்திய அரசு நம்ம கிட்ட இருக்கு. மோடி ஐயா கேட்டா பணம் கொடுக்கிறார். 2700 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை துவக்கிவிட்டு போயிருக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போலங்க, 9000 கோடி காங்கிரஸ் 10 ஆண்டுகள், 26000 கோடி நம்முடைய 10 ஆண்டுகள். ஆனால் இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும். நம்முடைய வாழுகின்ற காமராஜர் ஐயா என்ஆர் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக வரணும். 30 தொகுதியிலும் கூட நாம் இங்கே இருக்க வேண்டும். அது மட்டுமில்ல, நம்ம எத்தனையோ நம்முடைய மூத்தவர்கள் இருக்கிறார். அவங்களுடைய அனுபவத்தினாலதான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய மூத்தவர்களுக்கு வரக்கூடிய முதியோர் பென்ஷனை கூட 500 ரூபாய் நாம் உயர்த்தி இருக்கின்றோம். வாங்கக்கூடிய பென்ஷன்ல இருந்து மறுபடியும் 500 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றோம். அதனால அருமை சொந்தங்களே, இன்னைக்கு புதுவைக்கு என்ன தேவை நாம யோசிக்கலாங்க. நம்முடைய வாக்க தவறான ஒரு நபருக்கு நம்ம போடக்கூடாது. தாய்மார்கள் தவறா நீங்க அந்த மாதிரி ஒரு வாக்க தப்பா போட மாட்டேன். நமக்கு இன்னைக்கு தேவை புதுவையில 2 இன்ஜின் இருக்கக்கூடிய அரசு வேண்டும். மேலே மோடி அவர்களும் கீழே என்ஆர் ஐயா அவர்களும் இருவரும் இணைந்து ஒரு அற்புதமான புதுவை அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லாம் உங்களுடைய பேராதரவு கொடுத்து நம்முடைய தாய்மார்கள்ட்ட மறுபடியும் நாங்கள் கை கூப்பி எங்களுடைய கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். நீங்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி இருந்தும் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். 2ஆம் நம்பர் பட்டன்ல, 2ஆம் நம்பர் பாருங்க, வெற்றி பட்டன்ல 2ஆம் நம்பர் பட்டன்ல நம்முடைய தாமரை சின்னத்துல மிக கடுமையாக உங்களுக்கு உழைக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்தவர் வரும்போது எல்லாருக்கும் சொன்னாங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். தீபாந்தரன் அவர்களுக்கு 2வது பட்டன்ல தாமரை சின்னத்துல நீங்கள் என்ஆர் ஐயா அவர்களுக்கும் இந்த தொகுதியில தாமரை சின்னம் தான், எல்லாருக்கும் தாமரை சின்னம் தான். வெற்றி சின்னமான தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். மறந்து விடாதீர்கள் அம்மா, நமக்கு வெற்றி என்பது உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வளர்ச்சிக்கான வெற்றி, குழந்தைகள் படித்துவிட்டு இங்கே வேலை பார்ப்பதற்கான வெற்றி, புதுவை இந்தியாவில் ஒரு மிக முக்கிய நகரமாக மாற்றக்கூடிய வெற்றி, அது நம்முடைய தாமரையில் இருக்கு. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 9ஆம் தேதி 2வது பட்டன்ல நீங்க மறக்காம நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த